ஆரம்பிச்சிட்டாரா? இவர் ஓவியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டாரு. நீ போய் பிரேம கூட்டு வாமா. அண்ணா டைம் ஆச்சா? அப்பா நீ ஆபீஸ் போலியான்னு கேட்டாங்க. என்னது? ரொம்ப வழியாத கீழே கூப்பிடுறாங்க வா. உன்னை ஐயோ டேய் மனோ டென்ஷனா இருக்குடா. காஃபி சாப்பிடுமா? உங்களுக்கு எப்படி சார் துபாயில லீவ் எல்லாம்? Well, கஷ்டம்தான். But you know, you have to make it happen if you want it, you know. உன்னை பார்க்கறதுக்காவது வரணும். At least once a year, you know. வாப்பா பிரேம். பிரேம் வந்துட்டான். Oh, hello. I'm பிரேம். உட்கார். ஹலோ. பிரேம், ஓவியர் மோனாலிசா. இது உங்க ரூம்ல மாட்டிருக்க பெயிண்டிங். அவரேதான். நைஸ் மீட்டிங் யூ சார். பையன் லண்டன் யூனிவர்சிட்டில MBA படிச்சிருக்கான். இப்போ என் ஃபேக்டரிலாம் இவன் தான் பாத்துக்கறான். ஒரு பையன் ஒரு பொண்ணு 8வது படிச்சிட்டு இருக்கா. சரியான வாலிபா. வாங்க நம்ம வீடெல்லாம் சுத்தி பார்க்கலாம். வாங்கம்மா. வாங்க சார், உங்க பெயிண்டிங் கலெக்ஷன்ல பார்க்கலாம். சார் வாங்க சார், நீங்களும் வாங்க. Oh, sure. I'm terribly excited. வரும்போதே பார்த்தேன். வீடு இவ்வளவு அழகா கட்டியிருக்கீங்க. ஆமா டாட். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா கட்டியிருக்கேன். ஆர்க்கிடெக்ட் வச்சு இல்ல. அர்ப்பிதா, ஜோதி ஒரு ரூம் கூட்டி போய் காமியே. ஓகேமா போமா. வாங்க சார், இவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. யாரோ ரசிக வரான்னு சொன்ன உடனே அதை நான் பெருசா எடுத்துக்கல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் மத்த மாதிரி பிரேம் வீடு நல்ல go with டெக்கரேஷன் them. பண்ணிருக்காங்கல. ஆமா ஆமா வாசல்ல கூட இந்த கோடம். அர்ப்பி அண்ணா எங்களை கூட்டி போ, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஹாய். Shall we? Come. Come in. இது லாஸ்ட் இயர் ரஞ்சி ட்ராஃபியில் நான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினப்போ எனக்கு கிடைச்சது. ஓ சாரி, உங்கள்கிட்ட போய் என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. என்னை பற்றி என்னை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. என்ன உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை எனக்கு பிடிச்சது காரணம் இதெல்லாம் தான். இதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்பின கிஃப்ட்ஸ். இது என் பர்த்டேக்கு வந்தது. இது புது கார் வாங்கினப்போ, ஃபாரின் கான்ட்ராக்ட் சைன் ஆன அன்னைக்கு, வேலண்டைன்ஸ் டேக்கு, ரோட்டரி கிளப் அவார்டுக்குன்னு நீங்கள் அனுப்பின எல்லா கிஃப்ட்ஸும் இங்கே இருக்கு. ஒரு நாளில் 2 கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. மேலோட்டமாக பார்த்தா இதெல்லாம் ஜஸ்ட் அலங்கார பொருட்கள். பட் ஒவ்வொரு திங்ஸ்குள்ளேயும் நீங்கள் எனக்காக எடுத்துக்கிட்ட அன்பும் அக்கறையும் இருக்கு. இதான் நீங்கள் எனக்கு கடைசி அமைச்ச கிஃப்ட். இது நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண லைட்டா. Hi Simba, what's up girlie? Dudu papu. Mano, sir. Jo, this is Mano. Hi. என்னோட மனமாற்றத்துக்கு 2வது காரணம். You know something? மனோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் ஊர்லயே. இல்லை மனோ? பட் poor girl, இவன் மனசை புரிச்சுக்காம வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, உங்க காதல் உண்மையா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கும். யார் இந்த பொண்ணு? உங்களுக்கு தெரியாது மேடம். ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். இந்த வாரத்துல வந்துடுறாங்க. Thank you for a wonderful day. நல்லதுங்க. மற்ற விஷயங்களை நம்ம சீக்கிரமா பேசி முடிச்சிடலாம். வராங்க சார், உங்க பெயிண்டிங் கலெக்ஷன்லாம் பார்க்கணும் சார். எப்படி வர போறீங்க நீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ரொம்ப சீக்கிரத்திலே கல்யாணம் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், என்ன சார் இது புது பழக்கம்? நியாயமாக பார்த்தா நீ தண்ணி அடிக்கணும், தாடி வளர்க்கணும். நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், டென்ஷன் பண்ணாத. நீ ஜோ கூட சேருவியா மாட்டியா? சேருவேன். இது அவளே சொன்னான். என்ன சொன்ன? உன் காதல் உண்மையான காதலாக இருந்தா
கண்டிப்பா ஜெயிக்கும்னு. டேய் டேய் நில்றா. இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் 1 வீக்ங்கிறது தாராளம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா, நமக்கு லீவு கம்மியா தானே இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, சீக்கிரம் முடிச்சுடும். என்ன கல்யாணம் பண்ண அதுக்குள்ளேயே டுவேட்டா? ஹலோ. ஹாய் மனோ. ஏய் ஜோ, என்ன இந்த நேரத்துல? சும்மா பேசணும்னு தோணுச்சு. இன்னும் தூங்காம பிரேம நினைச்சிட்டு இருக்க போல இருக்கு. அப்புறம் நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மனோ. எதுக்கு? எல்லாத்துக்கும். எதையுமே எதிர்பார்க்காம நீ எனக்காக என்னெல்லாம் பண்ற. லைஃப் லாங் நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்டா. உனக்குன்னு ஒருத்தி வந்ததும் என்னை மறந்துடாதடா. நந்தினி கிட்ட என்னை பத்தி சொல்லிவே. என்ன நான் உன் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு மரியாதை தரணும், இல்ல உனக்கு தான் அடி. ஆமா, நந்தினி என்ன ஆனா? வெறும் தேங்க்ஸ் தானா? ட்ரீட்லாம் கிடையாதா? நான் நந்தினி என்ன ஆனான்னு கேட்டேன். எவ்வளவு நாள் அட்ரஸ் கிடைக்க? நந்தினியா? நந்தினி ஐம் ஸ்டில் ட்ரைங் பா. டேய், நீ நந்தினி அட்ரஸ் கண்டுபிடிக்கல, இல்ல நான் கண்டுபிடிக்கவா? ஒரு கமிஷனர் அட்ரஸ் கண்டுபிடிக்க உனக்கு இவ்ளோ நாளா? ஹலோ, வாய்ஸ் கிராக் ஆகுது ஜோ. கேக்குதா? ஹலோ. டேய், நல்லா கேக்குது, பேசுடா. அது உனக்கு சிக்னல் இருக்கா? நான் லேண்ட்லைன்ல பேசிட்டு இருக்கேன்டா. ஹலோ, பேட்டரி டவுன் நினைக்கிறேன் ஜோ. நான் அப்புறம். ஹலோ. Hello, Sun TV. Can I speak to Nandini, please? Do you have a residence number? Oh. Hello, Commissioner's office. 4988. Hello, can I speak to Nandini, please? Okay, I'll wait. Yes. Hello. Nandini? Is it Nandini? Yeah. நான் உங்களோட ஃபேன். அப்படியா? உங்களோட நியூஸ் ரீடிங்ல உங்க ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். thank you. நான் உங்களோட ஃப்ரெண்ட் மனோ இருக்காருல்ல? யாரு? மனோ, உச்சிமாகாளி. உச்சிமாகாளியா? மனோ, யோ உங்க கூட கிளாஸ்மேட். உங்க நோ நோ நோ. வாட்? ஓ. நீ கொஞ்சம் மாட்டுங்க. ஹலோ. நான் நேத்துல இருந்து ட்ரை பண்றேன். ஜோ, அது ஒன்றும் இல்லைப்பா. நைட் பேட்டரி டவுனு, சார்ஜ் போடலை. நான் நந்தினி கிட்ட பேசினேன். மனோன்னு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். என்னதான் உன் மேல கோவம் இருந்தாலும் அதுக்காக தெரியவே தெரியாது நான் சொல்றது. That's very bad, man. சார் முடிஞ்சிச்சு சார். எப்போ பேசுன? நேத்து நைட் பேசிட்டு இருக்கும்போது போனை வச்சிட்டாடா. சரி விடுப்பா. விடுப்பான்னு சாதாரணமா சொல்ற? அவ சிச்சுவேஷன் அப்படி. பாவம், அவன் என்ன பண்ணுவா அதுக்கு? என்ன பெரிய சிச்சுவேஷன்? அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு.